அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் விரயம் தான். சில பேர் பணத்தை விரயம் பண்றாங்க, பொருளாதாரத்தை விரயம் பண்றாங்க, கால நேரத்தை விரயம் பண்றாங்க, உடல் உழைப்பை விரயம் பண்றாங்க. இப்படி நான் எதை செஞ்சாலுமே விரயமா போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தருணம். அதே மாதிரி சில பேர் பாருங்க, ஜாதகம் பார்க்க போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, 12ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு கிரகம் திசை நடத்துது, அதனால நீங்க செய்யறதெல்லாம் விரயமாகுது, எங்களால எதையுமே சேமிக்க முடியல அப்படின்ற தருணம். இதுக்காக மனவேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். உங்க வீட்டுல அம்மா அப்பா, அவங்க சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, வயசானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி சப்போஸ் எங்களுக்கு அம்மா அப்பாவே இல்லை அப்படின்ற தருணத்துலனா, உங்களோட வயசு மூத்தவங்க அல்லது அப்பா ஸ்தானத்துல அம்மா ஸ்தானத்துல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க பிறந்த கிழமை என்ன கிழமை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அல்லது உங்களுடைய நட்சத்திரம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி பாத பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த பாத பூஜை பண்றப்போ உங்களுக்கு தேவையில்லாத விரயத்துல இருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ரொம்ப நல்ல ரிசல்ட், நல்லா கிடைச்சிருக்கு. ஏன்னா என்னோட நண்பர் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி விரயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு கிறிஸ்டினு, அவங்களுக்கு ஜாதகத்துல நம்பிக்கையே கிடையாது. ஆனா இருந்துட்டாலும் என்கிட்ட கேட்பாங்க, மேடம் நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சரி, இதை உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க செஞ்சு பாருங்க, பண்றப்ப எப்படி மாற்றங்கள் இருக்கு உணர்ந்து சொல்லுங்கன்னு. அவங்க செஞ்சு பார்த்திருக்காங்க, 1 மாசம் தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. படிப்படியா நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. அதனால நீங்களும் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம். தேவையில்லாத விரயத்துல இருந்து தடுத்து நிறுத்துறதுக்கான நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கங்க. நன்றி.